தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதாக வரலாறே இல்லை தொழிற்சங்கம் தோற்றதாக வரலாறே இல்லை தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர் சங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றியம் ஒற்றுமை போராடுவோம் கோரிக்கை போராடுவோம் முழுமையாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நில அளவை இயக்குநர்களும் உதவி இயக்குநர்களும் வருவாய்த்துறையை சார்ந்த மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறையை சார்ந்த மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தான் இதை நேரடியாக கட்டுப்பாட்டில் வைக்கும். அவங்களுக்கு தெரியும் யார் எந்த பணி செய்யறாங்க, எவ்வளவு நேரம் செய்யறாங்க. அவங்க தான் அப்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க சிஆர்ஏட்ட சொல்றாங்க, சிஎல்ஏட்ட சொல்றாங்க, வருவாய்த்துறை செயலாளர்கிட்ட சொல்றாங்க. வருவாய்த்துறை மேலத்திட்ட போய் கேட்டோம்னா உங்களுக்கு எஸ்ஆர் பணியை நான் போடலாங்கிறாங்க. தேர்தல் அலுவலகத்தை போனா எல்லாரும் அந்த பணியை செய்யணுங்கிறாங்க. ரைட்டு, அரசாங்கம் எங்களுக்கு கேட்ட போதிய கால அவகாசம் தரல, போதிய ஆட்களை தராம எங்களை எஸ்ஆர் பணி இன்னைக்கு செய்ய சொல்லுவீங்களே, நாங்க எப்படி செய்ய முடியும்? சரி, எஸ்ஆர் பணி செய்ய நாங்க ரெடி. அப்ப நாங்க செய்யக்கூடிய இந்த களப்பணி வேலையை யார் செய்வான்னு கேட்டா அதை நீங்கள் பகலில் செய்யுங்கள், இரவு நேரத்தில் எஸ்ஆர் பணியை மகளிரை போய் செய்ய சொல்லுங்கள். உங்களுக்கு வெக்கமானம் சூடு துறனை ஏதாவது இருக்கிறதா என்று உங்களை கேட்கிறேன். இப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருமோ, செய்யும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு கோபமும் ஆத்திரமும் எங்களுக்கு வருகிறது. இந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் அரசாங்கம் அரசாணை போடுகிறது. 50 குறுவட்டம் பிரிக்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பிரிக்கப்படாத வட்டங்கள் பிரிக்கப்படுகிறது, மாவட்டங்கள் பிரிக்கப்படுகிறது, பிரிக்கப்படவில்லை. மாண்புமிகு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து நாங்க வச்ச கோரிக்கையில பிற்காக பிரிச்சாங்க. வச்சது கோரிக்கை நாங்க பிற்காக பிரிச்சாச்சு. பிற்காக பிரிச்சா பிற்கா ஆர்ஐ போடுற மாதிரி பிற்கா சர்வேர் போடணும்ல. பிற்கா சர்வேர் ஃபில் பண்ணல. கேட்டா இயக்குனர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. இயக்குனர் ரெக்கமெண்ட் பண்ணாரு அரசாணை போடுறதுக்கு. இங்க இருக்க சிஆர்ஏவும் ரெவன்யூ செக்ரட்டரியும் அரசாணை போடுறாங்க. சிஆர்ஏ ஆபீஸ்ல இருந்து அந்த ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு. அப்ப இதை சிஆர்ஏ கொண்டு போகாம இருந்தது சிஆர்ஏ வன்மையாக கண்டிக்கிறோம். இதை ரெக்கமெண்ட் பண்ணாம இருந்த இயக்குநரையும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா எங்களோட பணியிடம், குறிப்பா இந்த பணியிடம் நிரப்பும் போது 50 குறுவட்டத்துக்கு 122 அசிஸ்டன்ட் போஸ்டா சரண்டர் பண்ணாங்க. எங்க நிலவளவை துறையில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் போஸ்ட எங்க துறை போஸ்ட் எடுத்து சரண்டர் பண்ணி எங்க பணியிடம் போடாம வருவாய்த்துறை பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்படுது. இதைத்தான் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறோம். இன்னைக்கு பிரதான குற்றச்சாட்டு என்ன? கவர்மெண்ட் மேல ஏன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இங்க நிறைவேற்றாங்க. எங்களோட கோரிக்கையில, பொதுச்சங்க கோரிக்கையில பழைய ஓய்வு திட்டம் நிச்சயமா இந்த மாசம் எண்டுக்குள்ள நிறைவேற்றணும். இல்லைன்னா நாங்களும் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டிய நிலையில இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட், நிரந்தர காலமுறை ஊதியம் இல்லாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு, எங்களை போன்று வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம், அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம், இதெல்லாம் என்ன செய்யணும்? நிரந்தரப்படுத்தணும். நிரந்தரப்படுத்தினா தான் இதுல நிரந்தரப்படுத்துறதுக்கு நாங்க எந்த பைனான்ஸ் கோரிக்கை வைக்கல. என்ன சம்பளம் வாங்குறாங்களோ வாங்குற சம்பளத்திலே நிரந்தரப்படுத்துங்க. 6000 ரூபாய் வாங்கினா 6000 ரூபாயில நிரந்தரப்படுத்துங்க. 12,000 வாங்கினா 12,000. ஏன்னா அந்த காலத்துல வெறும் 1200 ரூபாய்க்குலாம் நீங்க போஸ்டிங் போட்டீங்க. அப்படி போட்ட அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு, மத்திய அரசாங்கம் சொன்னதால நாங்க குரூப் டி போஸ்ட் நிரப்ப மாட்டீங்க. மத்திய அரசாங்கம் சொன்ன எல்லாத்தையும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இதையும் கடைபிடிங்க. மத்திய அரசாங்கம் சொல்ல மற்ற விஷயங்கள்லாம் கடைபிடிக்க மாட்டோம். ஆனா இவங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்களை கடைபிடிச்சு இங்க சொல்றது நாங்க கல்வித்துறையில முழுமை அடைஞ்சிட்டோம், நாங்க கல்வித்துறையில நிறைவேற்றிட்டோம்னா கல்வித்துறையில இருக்கவங்க எக்ஸாம் எழுதுனா போஸ்ட் யார் தருவா? நிரந்தர பணியிடம் கொடுக்கல. எப்படி நாங்க என்ன போஸ்ட் வாங்குவோம்? இருக்கிற காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் அரசாங்கத்தில் நிலுவையில் இருக்கு. காலி பணியிடங்களை நிரப்ப முடியல. கேட்டா எங்களுக்கு மானிட்டரியா எங்களுக்கு நிதி சுமை அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. நிதி சுமை அதிகமா இருக்குன்னு சொல்றேன். நீங்க மத்திய அரசாங்கம் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன செய்யல ஃபாலோ பண்ணு. எங்களோட பேசிக்கான கோரிக்கை, இங்க இருக்கவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நாங்க உங்களுக்கு பணி செய்யறோம். பணி செய்யற எங்களை நீங்க கஷ்டப்படுத்தினா கண்டிப்பா இந்த ஆட்சி அதிகாரிகளும்
விரைவில் மிகப்பெரிய சங்கடத்தை அனுபவிக்க போறாங்கன்னு தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமா எங்க கோரிக்கையை ஏற்று அழைச்சி பேசி எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளை என்ன செய்யணும், நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக அரசுக்கும் எங்களுடைய துறை இயக்குநருக்கும் கோரிக்கை வைக்கிறேன். மகேந்திரகுமார், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம், தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர்கள். பணிச்சுமை காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட எங்க துறையில மட்டுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2000 காலி பணியிடங்களுக்கு மேல இருக்கு. எப்படி சொல்றோம்னா, எங்களுக்கு எஃப்எஸ் ஃபீல்ட் சர்வேயர் காலி ஆகும்போது அந்த காலி பணியிடங்களை நிரப்புறதில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, அதை தூக்கி அவுட் சோர்சிங்ல கொடுத்து அந்த காலி பணியத்தை நிரப்பாம வச்சாங்க. 2000 போஸ்ட் இல்லாம நாங்க எங்களுக்கு அசிஸ்டன்ட் இல்லாம நாங்களே ஒரு அசிஸ்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணிக்கணும், நாங்களே டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போட்டுக்கணும். ஆனா எங்களுக்கு என்ன சுற்றறிக்கை, எங்களுக்கு நீங்க எதுவும் ஆள் போடக்கூடாது, உங்க கூட ஆள் வச்சுக்க கூடாது. அப்ப ஆள் வச்சுக்காம எப்படி நாங்க வேலை செய்யறது? இதே அரசாங்கம் தெளிவுபடுத்தணும், இந்த இயக்குனர் தெளிவுபடுத்தணும். கொஞ்சம் நீங்க